அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் செய்யப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் போரை பார்க்க முடியும் என்பது ஆச்சரியம் இல்லையா? உலகமே ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு செய்த அந்த ஒரு காரியம் ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் கேள்விக்குறியாக்கிவிட்டது. ட்ரம்ப் போடும் கணக்கு வேறு, நெதன்யாகு காட்டும் ஆக்ரோஷம் வேறு. ஆனால் இவர்கள் இருவரும் தமக்குள்ளே திட்டம் போட்டு எதிரெதிராக பேசி ஈரானை கவிழ்க்கின்றார்களா? இதற்கு நடுவில் ஹெஸ்புல்லா ஏன் அமெரிக்காவை தாக்காமல் இஸ்ரேலை மட்டும் குறிவைக்கின்றது? அமீரகத்திலிருந்து கைமாறப் போகும் அந்த $10 பில்லியன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன? உலக அரசியலை அதிர வைக்கும் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதில் இறுதி வரை திருப்பங்கள் உள்ளன. இதுபோன்ற காணொளிகளை தினமும் பார்க்க விருப்பமா? மறக்காமல் கல்ஃப் நியூஸின் தமிழாகிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தத்தில் லெபனான் போர் நிறுத்தம் சேர்க்கப்பட்டுள்ளதா என்ற குழப்பம் நீடிக்கும் நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹெஸ்புல்லா ஏவிய ஏராளமான ராக்கெட்களை தங்களின் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறியுள்ளது. அத்துடன் லெபனானில் ஒரு டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் பல மோட்டார் குண்டுகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அளித்துள்ளது. இது ஒரு வினோதமான சூழ்நிலை. லெபனானில் போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விதிக்கின்றது. மறுபக்கத்தில் ஹெஸ்புல்லா ஒருபோதும் ஈரானின் உத்தரவில்லாமல் தாக்குதல் நடத்தாது. இந்த இரட்டை நிலைப்பாட்டின் மூலம் ஈரான் ட்ரம்பை சீண்டி பார்க்கின்றது என்று எடுத்துக் கொள்ளலாம். லெபனானில் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த 4 ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை தங்களின் ராணுவம் கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க ஈரானிய ஒப்பந்த கையொப்பு விழா வெள்ளிக்கிழமை நடக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் நிலையிலேயே லெபனான் போர்க்களம் சூடாக உள்ளது என்பதை காட்டுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க ஈரானிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானின் பெரும்பகுதியை தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஹெஸ்புல்லாவின் இருப்பை வேரோடு பிடுங்குவதற்காகவே இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அங்கு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அமாவாசையில் சந்திரனை பார்க்க முடியாது, ஆனால் ட்ரம்பின் போர் நிறுத்தத்தில் போரை பார்க்கலாம். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே எட்டப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் இஸ்ரேல் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தனது பதிலடி கொடுக்கும் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். லெபனானில் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த 4 பேரை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் இன்று அதை செய்து காட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். செய்தியாளர்கள் அவர்களிடம் இதே கொள்கை ஈரானுக்கும் பொருந்துமா என்று கேட்டபோது, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக அணுவாயுத அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார். ஆனால் இதற்கு மேல் அவர் எதையும் விவரமாக கூறவில்லை. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய மக்களுக்கு ஆற்றிய ஒரு சவாலான உரையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே புதிதாக செய்யப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நான் கட்டுப்பட்டதாக உணரவில்லை என்பதை சூசகமாக தெரிவித்தார். அதாவது, ஒப்பந்தம் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் திட்டமிட்ட பாதையிலே போகும் என்பதை அவர் உணர்த்தியுள்ளார். அது மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிரான போராட்டம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்றும் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தத்திற்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை முன்கூட்டியே காட்டும் வகையில் நெதன்யாகு பல காரியங்களை செய்துள்ளார். ஒப்பந்தத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன் லெபனான் தலைநகரில் விமான தாக்குதலை நடத்துவதற்கு உத்தரவிட்டார். லெபனானிலிருந்து தனது படைகளை திரும்பப் பெறும் எண்ணம் தமக்கு இல்லை என்று அவர் கூறினார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் போது ஈரானியர்களின் முக்கிய கோரிக்கையாக இது இருந்தது என்பது இங்கு முக்கியமானது. அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்கின்றதோ இல்லையோ, இஸ்ரேல் நிராகரிக்கின்றது என்பதை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் வேறு ஒரு பேச்சும் அடிபடுகின்றது. ட்ரம்ப் நெதன்யாகு இருவரும் இதை ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு நடத்துகின்றார்கள் என்பதே அது.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கிய உடனே ஈரானியர்களுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையிலே ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்கியது. அதாவது போரை தொடங்கியது ஹெஸ்புல்லா. அதற்கு அவர்கள் காட்டிய காரணம் ஈரான் மீதான தாக்குதல். சரி, இங்கு ஒரு முக்கிய கேள்வி உள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் அதே தினத்தில் ஈரானை தாக்கியது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஹெஸ்புல்லாவில் இரத்தம் கொதிக்கின்றது என்றால் ஹெஸ்புல்லா ஏன் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்கவில்லை? ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்கியது, ஹெஸ்புல்லா ஏன் தாக்கவில்லை? ஹெஸ்புல்லா தொடங்கிய போருக்கு பின் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் பாதுகாப்பு மண்டலம் என்று நெதன்யாகு அழைத்த பகுதியை ஆக்கிரமித்தன. அதாவது ஹெஸ்புல்லா தொடங்கிய போர் லெபனானில் இஸ்ரேல் மேலதிக நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க வழிவகுத்து விட்டது. இஸ்ரேல் அதற்கு அப்பாலும் ஹெஸ்புல்லா இலக்குகள் என்று கூறி லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டிலும் அதன் அருகிலும் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியது. இதுவே சமீபத்திய இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்த தூண்டுகோலாக அமைந்தது. மொத்தத்தில் லெபனான் போர் ஈரானிய உத்தரவில் தொடங்கியது, ஈரானிய உத்தரவில் தொடர்கின்றது. பலியாடுகள் ஹெஸ்புல்லா உறுப்பினர்களும் லெபனான் பொதுமக்களும். இரு நாடுகளின் அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி 3 மாதங்களுக்கு மேலாக நடந்து வரும் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதல்களில் 3700க்கும் மேற்பட்ட லெபனானியர்களும் குறைந்தபட்சம் 30 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் ஈரானியர்கள் இஸ்ரேலிய படைகள் லெபனானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறினர். ஆனால் இஸ்ரேலியர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஒரு தரப்பாக இருக்கவில்லை என்பதால் அமெரிக்கா கொடுக்கும் பதில் இஸ்ரேலை கட்டுப்படுத்தும் என்று கூற முடியாது. அதுதான் தற்போது நடக்கின்றது. நாங்கள் இஸ்ரேலியர்களிடம் கூறிவிட்டோம், அவர்கள் கேட்கின்றார்கள் இல்லை, மீண்டும் கூறி பார்க்கின்றோம் என்று அமெரிக்கா ஈரானிடம் கூறிவிடலாம். ஒரு சாத்தியமான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலும் லெபனானும் வாஷிங்டனில் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஆனால் அது லெபனான் அரசாங்கத்திற்கு வெளியே இருந்து தனித்து சுயாதீனமாக இயங்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதையே பொறுத்திருந்தது. ஹெஸ்புல்லாவால் லெபனான் இஸ்ரேல் நேரடி பேச்சுவார்த்தைகளை கடுமையாக எதிர்த்துள்ளதுடன் அவற்றில் ஈடுபடவும் இல்லை. இந்த வாரம் செய்யப்பட்ட அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தத்தின் விவரங்களினதும் பகிரங்கமாக வெளியிடப்படாத நிலையில் எதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது குறித்து இன்னமும் குழப்பங்களும் முரண்பாடான தகவல்களும் வெளியாவது நீடிக்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் அனைத்து அரசியல் பிரிவினரும் இந்த ஒப்பந்தத்தின் மீது தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு கடினமான மறு தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் நெதன்யாகு நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புவது போல தெரிந்தது. நமது நாட்டை பாதுகாப்பதற்காக தேவைப்படும் வரை நாம் பாதுகாப்பு மண்டலங்களில் தொடர்ந்து இருப்போம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். நெதன்யாகு தனது நாட்டின் பாதுகாப்பு நலன்களை ஜனாதிபதி டிரம்பின் விருப்பங்களுக்கும் ஆசைக்கும் பலி கொடுத்து விட்டார் என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அவர் அழுத்தத்திலே உள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் தன்னை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு நெருக்கமானவராகவும் அதே நேரத்திலே சுதந்திரமாக செயற்படுபவராகவும் ஒரே நேரத்தில் காட்ட முயன்று வருகின்றார். இது கூட்டாளிகளுக்கு இடையிலான ஒரு உறவு என்று அவர் கூறினார். 2 தலைவர்களும் பெரும்பாலான விஷயங்களில் ஒப்புக்கொள்கின்றார்கள், சில சமயங்களிலே சில விஷயங்களை மட்டும் மறுக்கின்றார்கள் என்றும் இது சிறந்த குடும்பங்களில் நடக்கும் ஒரு விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஒப்பந்தத்திலிருந்து அவர் தன்னை தூர விலக்கிக் கொண்ட போதிலும் ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேலுக்கான ஒரு வெற்றியாகவே பிரதமர் நெதன்யாகு காட்டுகின்றார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ராணுவ ரீதியாக துரிதமாக செயற்படாமல் இருந்திருந்தால் ஈரான் இந்த நேரம் அணுகுண்டுகளை வைத்திருக்கும் என்று அவர் கூறினார். அத்துடன் அப்படி துரித ராணுவ நடவடிக்கை எடுத்திராவிட்டால் இஸ்ரேலியர்கள் பெருமளவான மரணத்தை எதிர்கொள்ளும் பயங்கரமான ஆபத்தில் இருந்திருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தம் குறித்து அவர் வேறு தொனியிலே பேசினார். அந்த ஒப்பந்தம் அமெரிக்காவால் அமெரிக்க ஜனாதிபதியால் செய்யப்பட்டது என்று நெதன்யாகு கூறினார். அது ட்ரம்ப் எடுத்த முடிவு என்று கூறிவிட்டார் அவர். அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடியுமா இல்லையா என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன.
அதற்கான காரணங்களில் ஒன்று, ஈரானில் முடக்கப்பட்ட சொத்துக்களின் நிலை என்ன என்பதும் தெளிவாக தெரியவில்லை. வெளிநாட்டு நிதி நிறுவனங்களில் முடக்கப்பட்டுள்ள பில்லியன் கணக்கான டாலர் தமது சொந்த நிதியை மீட்க ஈரான் விரும்புகின்றது. சில முடக்கப்பட்ட ஈரானிய பணம் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு 10 பில்லியன் டாலர்களை விடுவிக்கும் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு சர்ச்சையினை தொடங்கியது. அந்த கூற்றை அமீரக அரசாங்கம் மறுத்துள்ளது. 60 நாள் போர் நிறுத்தத்தின் போது ஈரானுக்கு எந்த ஒரு நிதி பலன்களையும் அமெரிக்கா வாக்குறுதி அளிக்கவில்லை என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் திங்கட்கிழமை தெரிவித்தார். ஆனால் உளவுத்துறை வட்டாரங்களிலே வேறு ஒரு கதை இந்த விஷயத்தில் பரவலாக அடிபடுகின்றது. அமீரகத்தின் இந்த நிதி பரிமாற்றம் ட்ரம்ப் பகிரங்கமாக பொறுப்பேற்காமல் மறைமுகமாக ஹோர்மோஸ் நீரிணை சேவை கட்டணத்தை தவிர்க்க ஒரு வழியாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஹோர்மோஸ் நீரிணையை சேவை கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை கைவிடுங்கள். அதில் நீங்கள் வசூலிக்க திட்டமிட்டுள்ள பணத்திற்கு பதிலாக அமீரகத்திலிருந்து 10 பில்லியன் டாலர் பணம் கொடுக்கின்றோம் என்று அமெரிக்க டீல். இது ட்ரம்ப் வெளிப்படையாக செய்ய முடியாது. 2016 ஆண்டில் முடக்கப்பட்ட சில சொத்துக்களை ஈரானுக்கு திருப்பி அளித்ததற்காக முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை அவர் பல ஆண்டுகளாக கடுமையாக விமர்சித்து வந்தார் என்பது ட்ரம்பின் ரகசிய நகர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.